வணக்கம். நான் பிரைட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கேத்லாப் டெக்னீஷியன் அன்பு பேசுறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேத்லாப். கேத்லாப் என்பது நான் இன்வேசிவ் ப்ரொசீஜருக்கு பண்ணக்கூடிய ஒரு இடமா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படி நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர் என்றால், பெரிய சர்ஜரிஸ் இல்லாமல் மினிமல் பஞ்சரோட பெரிய பெரிய சர்ஜரிஸ், கொரோனரி ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி. இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு கை மூலமாக இந்த இந்த ரேடியல் நரம்புன்னு சொல்லுவாங்க, இது மூலமாக ஒரு ஒரு ஊசி போன்ற ஒரு குழாயை இன்சர்ட் பண்ணி அது வழியாக ஒரு டியூப் குழாயை ஹார்ட்டுக்குள்ள விட்டு ஒரு மருந்து செலுத்தி ஹார்ட்ல எத்தனை சதவீதம் அடைப்பு இருக்குன்னு பாக்குறதுக்கு பேர் ஆஞ்சியோகிராம். அந்த அடைப்பை பார்த்துட்டு அந்த அடைப்பை சரி பண்றதுக்கு வேறு விதமான ஒரு டியூபையும் அதுக்குள்ள பலூனையும் செலுத்தி அந்த அடைப்பை சரி பண்றது ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க. இந்த இருதய நோய் ஒரு உயிர்கொல்லி நோயா பார்க்கப்படுகின்றன. அதிலும் குறிப்பா இந்த ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு இந்த 1 மணி நேரம்ன்றது கோல்டன் ஹவர்ஸ் சொல்லுவாங்க. இந்த 1 மணி நேரத்துக்குள்ள அந்த அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணா ஹார்ட்டோட அந்த இருதய துடிப்போட பம்பிங்கை ப்ரிசர்வ் பண்ணலாம், காப்பாற்றலாம். ஹார்ட் அட்டாக் அப்படி சொல்றாங்க, நெஞ்சு வலியோட ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா நம்ம முதல்ல ஒரு இசிஜி எடுத்து உறுதிப்படுத்தணும் அது ஹார்ட் அட்டாக். இசிஜி எடுத்தாலே 90% அது ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே நம்ம உடனே அதை ஐசியூ ஷிஃப்ட் பண்ணி தேவையான மருந்துகள் கொடுத்து பேஷண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி உடனடியாக கேத்லாப் ஷிஃப்ட் பண்ணி ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்து அடைப்பு எத்தனை சதவீதம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டண்ட் வைக்கணுமோ பலூன் வைக்கணுமோ உடனடியா பண்ணி அந்த அடைப்பை சரி பண்ணி அதுக்கான ரத்த ஓட்டங்களை கொடுக்கறது தான் ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்றாங்க. இந்த 1 ஹவருக்குள்ள இதெல்லாம் பண்ணி ஆகும். ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கு இருக்கிற ஒரு பெரிய கவலை, சர்ஜரினா என்ன, பெருசா இருக்குமோ, என்ன ஏது, ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி யோசிப்பாங்க. ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிறது ஆப்ரேஷன் பண்றதோ அந்த மாதிரி பெரிய இதெல்லாம் கிடையாது. ஒரு கை வழியாவோ கால் வழியாவோ ஒரு சின்ன ஒரு ஊசி மூலமாகவே ஹார்ட்டுக்குள்ள எல்லா விதமான வேலைகளையும் அடைப்புகளையும் கிளியர் பண்றது ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி கேத்லாப்ல பண்றதுங்க. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட் ஆஞ்சியோகிராம் பண்ணி ஒரு 2 நாள் 3 நாள்ல நீங்க வீட்டுக்கு போயிடலாம். என்ன எதுக்காக 2 நாள் சொல்றீங்க அப்படின்னா, 2 நாள் அதிகபட்சம் 2 நாள் சொல்றோம். ஒரு நாள் ஐசியூல உங்களை அப்சர்வேஷன்ல வச்சிருப்பாங்க, அடுத்த நாள் வார்டுல ஒரு நாள் அப்சர்வேஷன்ல வச்சிருப்பாங்க, 3ஆவது நாள் நீங்க வீட்டுக்கு போயிடலாம், 4ஆவது நாள் உங்களோட வேலைகளை எப்பயும் போல ஆரம்பிக்கலாம், கவலை இல்லாம. நீங்க இதை பத்தி பயப்படணும்னு அவசியம் இல்லை. இது மட்டும் இல்லாம மற்ற இருதய சம்பந்தப்பட்ட பேஸ் மேக்கர் இம்ப்ளான்டேஷன் சொல்லுவாங்க, அப்புறம் ஏஎஸ்டி விஎஸ்டி டிவைஸ் க்ளோஷன் சொல்லுவாங்க, ஹார்ட்ல ஹோல் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சரி பண்ணப்பட்டு அந்த போன்ற ப்ரொசீஜர்களும் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது அல்லாம மற்ற சம்பந்தப்பட்ட கை கால்களுக்கான ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டியும் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி.